உங்க தாத்தா கட்டின வீடா சார்? சோக்கா இருக்கு. கண்ணாத்தா, இனிமே இந்த தம்பி இங்கதான் தங்க போகுது. வணக்கங்க. இருக்கட்டும். என்கிட்ட வேலை பழைக்கிறதுக்காக வந்திருக்கிறாப்ல. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, மெட்ராஸ்ல ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு. அவன் அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். போன வருஷம் எருமாட்டை கட்டுறதுக்காக பின்னாடி ஒரு கொட்டகை கட்டினமே, அதுல இந்த தம்பியை தங்கவை. பாப்பா, போய் குளிச்சுட்டு வா. என்ன வேலை என்ன ஏதுன்னு சொல்றேன். போ. ஒண்ணு கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்க? நினைக்க மாட்டேன். இப்போ அந்த எருமை மாடு எங்க இருக்குங்க? பயப்படாத, வித்துட்டேன். நல்லா செஞ்சீங்க. வாயா. உங்க பொண்ணு கூப்பிடுது. நான் தான் கூப்பிட்டு சொன்னேன். சரி. பாத்துக்கையா, இதான் இடம். கவனிக்காதால கொஞ்சம் தோஞ்சி பண்ணிருக்கு. நமக்காக எல்லாரும் பெரிய மனசு பண்ணி காலி பண்ணி கொடுக்குறாங்க. போங்கறல்ல, சுத்தம் பண்ணி தரையா? நீ வா. வசதியான இடம் இல்ல? ஐயோ, ரொம்ப வசதியா இருக்கு. என்ன இது, வெறும் ஈயா இருக்கு? ஐயா, அது ஈ இல்லையா, கொசு. சுத்தம் பண்ணி சாணி கரைச்சோம்னா சரியா போயிடும். சரியா போயிடும். அவங்க இந்த டைனிங் ரூம், ரிசப்ஷன், பாத்ரூம் இதெல்லாம் எங்க இருக்குங்க? என்னது? அதாங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு, 4 பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கு. என்ன நீ புரியாத ஆளா இருக்க? அதுக்கெல்லாம் இந்த ஊர்ல ரூம் எல்லாம் கட்ட மாட்டாங்க. கண்ட இடத்துல உட்காரலாம், கண்ட இடத்துல சாப்பிடலாம், சுதந்திரம் தான். என்ன 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 கோழி கோழி மத்ததுக்கெல்லாம் ரூம் எல்லாம் சமாளிச்சுக்கலாங்க. ஆனா அதுக்கு அது எப்படி சொல்றது, அதாங்க இந்த காலே கடன்னு சொல்லுவாங்களே, 1 2 இதெல்லாம். ஓ அதா, பின்னாடி கொஞ்சம் தூரம் போனா ஒரு வாய்க்கா வரும், சுத்தி காடா இருக்கும், அங்க போயிட்டு வா. ஓ, காத்தாட ஃப்ரீயா செருப்பாலே அடிச்சுக்கணும். கோபி, கூட்டிட்டு போமா? போலாமா? போப்பா. ஆமா, எல்லாம் வசதியா இருக்கு. அந்த ஓரத்துல ஒரு பொந்து இருக்கு, என்னது? ஓ அதா, அதோட இல்லையா, அப்பப்போ ஒரு பாம்பு சும்மா வரும் போவும், ஆனா கடிக்காதியா. எங்க போயிட்டா? ஓ, வித விதப்போம், கை மாசம் கதிர இருப்போம். அடேங்கப்பா, எவ்வளவு விஷயம் தெரியுதா உனக்கு? பெரிய விவசாயவாதியாரே நீ. சரி, நம்ம இடம் வந்தாச்சு, அங்க எங்கேயாவது போய் உட்காரு. இது இங்க உட்காருதா? என்ன விளையாடுறியா நீ? அதுக்கு வேற இடம் இருக்கு, சாயங்காலம் கூட்டிட்டு போறேன். அடடே, சாப்பாடு கீழே உட்காந்துலாமா? உட்கார் தம்பி, இன்னைக்கு இலையில சாப்பிடு, நாளைக்கு உனக்குன்னு ஒரு தட்டு சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். என்னப்பா, நல்லா குளிச்சியா? ஒரு மாதிரி குளிச்சிட்டேங்க. தெரியுமா, என்னங்க இது? களி, கேப்ப களி. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கும். சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. உடம்பு நல்லது. இந்த காலையில டிஃபனுக்கு இட்லி, தோசை, உப்புமா ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? செய்வோமே, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை? 2 தடவை. ஓ, 2 தடவை. நீ டவுன்லயே வளர்ந்த புள்ள இல்லையா, அதனால இதனுடைய அருமையெல்லாம் இப்ப உனக்கு தெரியாது, போக போக புரியும். சாப்பிடுப்பா. என்னங்க உப்பு காரம் ஒண்ணும் இல்ல? காரமா? மிளகாவா? சாப்பிடு. என்னங்க, ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? நினைக்க மாட்டேன். இந்த ஊர்லயும் வாரத்துக்கு 7 நாள் தானே? சத்தியமா? பார்ட்னர், நீயும் நானும் பிசினஸ்ல பார்ட்னர். என் தம்பியும் உங்க மகளும் எப்ப லைஃப் பார்ட்னர் ஆறுது? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போய் 3 மாசம் ஆச்சு, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கவே இல்லையே. அதுகிட்ட கேட்டப்பா, இப்ப என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு சொல்லுது. அது அப்படிதாங்க சொல்லும் குழந்தை. நீங்க பெரியவங்களா பார்த்து கட்டாயப்படுத்தி நல்ல காரியத்தை சீக்கிரம் முடிக்கணும். ஏன் சொல்றேன்னா, வீட்டுல நாளுக்கு நாள் மொட்டைங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது. திடீர்னு யாராவது வந்துட்டா திருப்பதிக்கு தான் வந்துட்டோம்னு தகைச்சு போய் நிக்கிறாங்க. சரி, நிக்கிறவங்க எல்லாம் லட்டு உண்டு கூட. எல்லாம் அதிகமாயிடுச்சுங்களே. ஹாய், குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங். என்னப்பா பெரிய டிஸ்கஷன் நடக்குது? எல்லாம் கல்யாண விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கல்யாண விஷயமா? ஆமாம்மா,
வர ஆவணியில ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணிடலாம்னு இருக்கிறேன். தாராளமா பாருங்க. மிஸ்டர் சந்திரன், உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே? சம்மதம் இல்லைன்னா நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சுப்பேனா? ஆமா, திடீர்னு உனக்கே இந்த சந்தேகம்? ஒண்ணும் இல்ல, நான் ஒரு தனி டைப். மத்த இந்தியன் வைஃப்ஸ் மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு என்னால அடங்கி ஒடுங்கி இருக்க முடியாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் நான் கொடுக்குறேன். வாட்? நீ கொடுக்கறியா? அந்த ஃப்ரீடம் என்கிட்ட இருக்கு. அத நீ பறிச்சுக்காம இருந்தா போதும். ஓகே, see you. என்னப்பா ஒரு மாதிரி இருக்க? எல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தா சரியா போயிடும். ஒன்னும் பயப்படாதடா. சுமதி ஒரு குழந்தை மாதிரி, ஆனா கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. என் பார்ட்னர்? ஆமா ஆமா, அவங்க அம்மா மாதிரி. பிடிவாதம் மட்டுமா இருக்கு? தம்பி சத்தமா பேசாதப்பா, அவ காதுல விழுந்துற போது. அதுக்கப்புறமா திரும்பி வந்து கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு போறா. தம்பி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உன் வழிக்கு அவளை கொண்டு வரணும். அதான் உன் சாமர்த்தியம். இல்ல அது கஷ்டமா இருந்தா அவங்களுக்கு ஏத்த புருஷனா நீங்க மாறிடுங்க ஐயா மாதிரி. அப்படிதான் அப்படிதான் தண்ணி அப்படிதான். ஊத்துடா. வெரி குட். அப்படிதான்டா. தண்ணி போடுறா, தண்ணி போடுறா. யோ, வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கால் மேல கால் போட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கியே. நாளைல இருந்து மாடு குளிப்பாட்டுதும் வேலைன்னு அப்பா சொல்லிருக்காரு. வா, தண்ணில இருக்குதா வேஸ்ட் நெஞ்சு போகுமா? மடிச்சு வச்சுட்டு வாயா. ஓ அப்படியா? சரி சீக்கிரம் வா. டேய் புடுறா, ம். புடுறா. டேய், 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 டேய். டா, இந்த மாடு முட்டாத. 2 நாள் பழகுனா தானே சரியா போயிடும். இதான் நாரு. மணலை கரைச்சு நல்லா தேய்க்கணும். என்னைய மோந்து பாக்குற? இனிமே பார்க்க மாட்டேன். டேய் டேய். ஆமா, அது மாடு குளிப்பாடுறதுக்கு சோப்பு கிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இந்த ஊர்ல மனுஷனுக்கே சோப்பு கிடைக்கல, இவர் மாடு தேய்க்க சோப்பு கேக்குறாரு. தேயா கிட்ட வா. வர்ற இரு. அக்கா, இந்த ஆளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நம்ம தலை நரைச்சு போகுது. பதற அப்படிதான் அவசரப்பட்டு முடிவு கட்டிடாத. நான் ஒண்ணும் தத்தி இல்ல. ஒரு தடவை சொன்னா போதும், டக்குன்னு புடிச்சுக்குவேன். கட்டிக்கர வாத்தியார. ஆமா, இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? யோ, இது காளமாடியா? இருக்கட்டும், என்னப்பா பால் கொடுக்க கூடாதா? காளமாடு கறக்காது. ஏன் 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 ஏன்? ஐயோ. ஓ ஓ ஓ தெரியல.